ப்ராப்பர்ட்டி மேட்டர்ஸ், ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட மேட்டர்ஸில் கிரிமினல் லிட்டிகேஷன் சொல்லி ஒரு டைமென்ஷன் இருக்குது. கிரிமினல் கேசஸ் ப்ராப்பர்ட்டி மேட்டர்ஸில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டு வகையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம ப்ராடாக கிளாஸிஃபை பண்ண முடியும். ஒன்று, அந்த ப்ராப்பர்ட்டியை ஃபிசிக்கலாக ஒரு டிரான்ஸ்கிரஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய கிரிமினல் கேசஸ், அதாவது என்க்ரோச்மெண்ட், ட்ரெஸ்பாஸு, அத்துமீறது, இல்லை ஆக்கிரமிப்பு பண்ணுறது, அதெல்லாம் ப்ராப்பர்ட்டி கேசஸ். அந்த ஃபிசிக்கலாக அந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கிரிமினல் லிட்டிகேஷன் நம்ம பார்க்க முடியும். இன்னொரு டைமென்ஷன் பார்த்தோன்னா அந்த ப்ராப்பர்ட்டி சேர்ந்த டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கிரிமினல் லிட்டிகேஷன், டபுள் டாக்குமெண்டேஷன், ஃபோர்ஜரி, ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்டு, இம்பர்சனேஷன், ஏமாற்றி ஆல்மார்ட்டம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் இன்னொரு டைமென்ஷன் கிரிமினல் லிட்டிகேஷன், ப்ராப்பர்ட்டி மேட்டர்ஸ் சம்மந்தப்பட்ட கிரிமினல் லிட்டிகேஷன் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒரு கிரிமினல் கேஸுன்றதுக்கு முதல் ஸ்டெப்பு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுன்றது முதலான ஒரு ஸ்டெப்பு. அது செக்ஷன் 173 பாரதிய நகரிக் சுரக்ஷா சம்ஹிதாவில் செக்ஷன் 173 கீழே எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகுன்றது இருக்குது. ஸோ இந்த எஃப்ஐஆர் ஒரு பர்டிகுலர் பேராமீட்டர்ஸ்குள்ளே இல்லைன்னா ஹைகோர்ட்டுக்கு கேட்டு இந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண கேட்குறதுன்றது ஒரு பழக்கம், ஒரு வழி ஒன்று இருக்குது. இந்த எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்த்தோன்னா இதுக்கு ஒரு மூலதனமாக இருக்கக்கூடிய, பேக்போனாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேஸ் ரீசெண்டாக நிஹாரிகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னு ஒரு கேஸ். இந்த பர்டிகுலர் கேஸில் கிட்டத்தட்ட ஒரு 18 அப்சர்வேஷன்ஸை ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 18 அப்சர்வேஷன்ஸில் எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணுறதுக்கான என்னெல்லாம் டைமென்ஷன்ஸ் இருக்குது, எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணும்போது அந்த பெட்டிஷன் நிலுவையில் இருக்கும்போது அதில் எதனா இன்டர்ம் ரிலீஃப் கேட்க முடியுமா, இந்த எஃப்ஐஆர் குவாஷ் பெட்டிஷன் நிலுவையில் இருக்கும்போது அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது, கோயர்சிவ் மெத்தட்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு எதனா ஒரு பெட்டிஷன் கேட்க முடியுமான்றது சம்மந்தமாக ஒரு 18 அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான கேஸ். எந்த அளவுக்கு முக்கியமான கேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒரு எஃப்ஐஆர் குவாஷ் பெட்டிஷன் இப்போது ஹைகோர்ட்டில் நம்ம ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னாலும் கூட ரெஜிஸ்ட்ரியிலேருந்து இந்த கேஸோட பேராமீட்டர்ஸ்குள்ளே இந்த குவாஷ் பெட்டிஷன் வருதான்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த கிரிமினல் ஓபிலேயே, அந்த பெட்டிஷன்லேயே நீங்கள் இந்த நிஹாரிகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேஸோட பேராமீட்டர்ஸில் வருதான்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான கேஸு. ஸோ இந்த எந்த அளவுக்கு இந்த கேஸை பற்றி நம்ம இப்போ ஸ்டடி பண்ண போகிறோம். இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ் தான். சுப்ரீம் கோர்ட் முன்னாடி ஆனரபிள் ஜஸ்டிஸ் MP ஷா அடங்கிய பெஞ்சோட ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, நிஹாரிகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு எஃப்ஐஆர் குவாஷ் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ். இந்த கேஸோட ப்ரீஃப் ஃபேக்ட்ஸ் என்னென்னா, முதல்ல ஒரு எஃப்ஐஆர் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. டைரக்டர்ஸ் போர்டு ரெசல்யூஷனை ஃபேப்ரிகேட் பண்ணி அந்த கம்பெனியோட ப்ராப்பர்ட்டிஸை கையாடிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு சில அலிகேஷன்ஸ் வச்சு ஒரு எஃப்ஐஆர் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி அவங்க மேலே என்ன கைது பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லி அப்ரஹெண்ட் பண்ணி அவங்க ஒரு முன்ஜாமீன் ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் முடியறதுக்கு முன்னாடியே இடைக்கால ஆணைகளாக ஆன்டிசிபேட்டரி பெயில், அந்த பெட்டிஷன் நிலுவையில் இருக்கும்போது இவங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இன்ட்ரம் பெயில் கிராண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மெயின் பெயில் பெட்டிஷன் இன்னும் முடியலை. ஸோ இது நடந்துன்னு இருக்கும்போது இவங்க 2020 செப்டம்பர் 17 ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க ஹைகோர்ட்டில். கிரிமினல் ஓபி அப்போ இருந்தது 482 கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுன்றது இருந்தது. அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு கீழே ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, குவாஷிங் ஆஃப் எஃப்ஐஆர், அந்த எஃப்ஐஆரை இல்லாமல் பண்ணிடணும், நசுக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. இந்த பெட்டிஷன் ஹைகோர்ட் முன்னாடி போகும்போது ஹைகோர்ட் அது நிலுவையில் இருக்கும்போதே இந்த பெட்டிஷன் நிலுவையில் இருக்கிற வரைக்கும் நோ கோயர்சிவ் ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு இடைக்கால உத்தரவு ஒன்று கொடுத்துருக்காங்க. நோ கோயர்சிவ் ஸ்டெப்ஸ் அப்படின்றத பார்த்தோன்னா என்ன அர்த்தம்னாங்க, அவங்கள வேறு எந்த விதத்துலேயும் அழுத்தம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு ஒரு டைரெக்ஷன்ஸ். எந்த விதத்துலேயும் இந்த பெட்டிஷன் நிலுவையில் இருக்கும்போது என்கொயரின்ற பேரில் அழுத்தமோ தேவையில்லாத ஒரு ப்ரெஷரோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர்ஸ் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ட்ரிம் ஆர்டர்ஸை பேஸ் பண்ணி ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு அப்பீல் தான் இந்த கேஸ். அதாவது நீங்கள் எப்படி ஒரு எஃப்ஐஆர் நிலுவையில் இருக்குது, கோயர்சிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, ஏற்கனவே அவங்க முன்ஜாமீனில் இருக்காங்க, வெளியே தான் இருக்காங்க,
அப்படி இருக்கச்சே எந்த விதமான அழுத்தமும் கொடுக்கக்கூடாதுன்னா அங்கே போய் விசாரிக்க போனாலே அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வந்து கோர்ட்டில் வந்து நிற்பாங்க. ஸோ அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டாக மாறிடும். ஒரு போலீஸோட மிஷினரி ஒரு கேஸை வந்து விசாரிக்கிறதுக்கு இது ஒரு தடங்கலாக இருக்குது. இது மொத்த சிஆர்பிசியோட ஸ்பிரிட்டுக்கே எதிராக இருக்குது. அதனோட எண்ணங்களுக்கு சட்டத்தோட எண்ணங்களுக்கே எதிராக இருக்குதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு அப்பீல் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்பீல் பேஸ் பண்ணி கோர்ட் வந்து பண்ண ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் 18 அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்க செட் இந்த பர்டிகுலர் கேஸில். அது ஷார்ட்டான ஒரு விஷயங்கள் தான். அது என்னென்னு நம்ம இப்போ பார்ப்போம். முதல் விஷயம், போலீஸ் ஹேஸ் அ ரைட் அண்ட் ஸ்டாட்யூட்டரி டியூட்டி டு இன்வெஸ்டிகேட் அ காக்னிசபிள் அஃபென்ஸ். அதாவது அவங்க கவனத்துக்கு ஒரு தவறு நடந்ததுன்னு சொல்லிட்டு வந்திருந்ததுன்னா, அது காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்ததுன்னா, இவங்க வந்து போலீஸ்க்கு வந்து அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு, விசாரணை நடத்துறதுக்கான உரிமையும் இருக்குது, சட்ட ரீதியான கடமையும் இருக்குது அப்படின்றது முதல் விஷயமா சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், கோர்ட்ஸ் ஷுட் நாட் ஆக்ட் ஆஸ் டு த்வாட் சச் இன்வெஸ்டிகேஷன். அதாவது இந்த மாதிரி ஒரு விசாரணை நடக்கும்போது அது முறியடிக்கும் விதமாக கோர்ட் வந்து எந்த விதமான ஆணையோ உத்தரவோ பிறப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது விஷயம் சொல்லியிருக்காங்க. மூணாவது, ஒரு எஃப்ஐஆரில் ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் டிஸ்க்ளோஸ் ஆகப்படலை அப்படின்னா கோர்ட் வந்து விசாரணையை அனுமதிக்க கூடாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது நோ காக்னிசபிள் அஃபென்சஸ் டிஸ்க்ளோஸ் இந்த எஃப்ஐஆர்னா கோர்ட்டு விசாரணையை அனுமதிக்க கூடாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கிரவுண்டு, ஒரு எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணுறதுக்கு மெயினான கிரவுண்டு. அந்த எஃப்ஐஆரில் காக்னிசபிள் அஃபென்ஸ் எதுவும் டிஸ்க்ளோஸ் பண்ணலை அப்படின்றது தான் மெயினான கிரவுண்டு. எஃப்ஐஆரில் என்ன அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது தனியாக இருக்கும். அதில் காக்னிசபிள் அஃபென்சஸ் அதில் எழுதியிருக்குன்றதுனால காக்னிசபிள் அஃபென்சஸ்னு இருக்குது. காக்னிசபிள் நான் காக்னிசபிள்னு சொல்லிட்டு அஃபென்சஸ் இருக்குது. அதாவது போலீஸ் வந்து என்ன மாதிரி அஃபென்சஸுக்கு வந்து நேரடியாக கவனம் எடுத்துக்கலாம் அப்படின்றது காக்னிசபிள் அஃபென்ஸ். நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் வந்து கோர்ட் மூலமாக தான் போலீஸால் கவனம் எடுத்துக்க முடியும் அப்படின்னா நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். சுருக்கமாக சொல்ல போனால் வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம் காக்னிசபிள் அஃபென்சஸில். அப்படி நான் காக்னிசபிள் அஃபென்சஸில் அப்படி செய்ய முடியாது அப்படின்றது இருக்குது. ஆனால் இப்படி ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ், அதாவது கவனம் எடுத்துக்கக்கூடிய ஒரு குற்றம் ஒன்று நடந்த மாதிரி அந்த எஃப்ஐஆரில் எழுதப்படலை அப்படின்னா அந்த எஃப்ஐஆரை அடிப்படையாக வச்சு மேற்கொண்டு விசாரணை நடத்துறதுக்கு கோர்ட்டு அனுமதிக்காது அப்படின்றது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், பவர் ஆஃப் குவாஷிங் ஷுட் பி எக்ஸசைஸ் வெரி ஸ்பேரிங்லி. அதாவது ரொம்ப ரேரான ஒரு சுச்சுவேஷன்ஸில் தான் ஒரு எஃப்ஐஆரை இல்லாமல் செய்யணும் அப்படின்னு ஆரம்ப கட்டத்திலே அந்த கேஸை வந்து விசாரணைக்கே அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கேஸையே வந்து நசுக்கணும் அப்படின்றது ரொம்ப ஒரு ரேரஸ்ட் ஆஃப் தி ரேரான அக்கேஷன்ஸில் தான் ரொம்ப ஸ்பேரிங்காக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பவர் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது விஷயம், in deciding a case relating to quashing of FIR, court should not embark upon the reliability or genuineness of the allegations. அதாவது எஃப்ஐஆரில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளோட உண்மைத்தன்மையோ நம்பகத்தன்மையிலையோ கோர்ட் வந்து தலையிடக்கூடாது அப்படின்றது இருக்குது. அதை பேஸ் பண்ணி அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணாமா வேணாமான்றதை பார்க்க வேண்டாம். ஆனால் அந்த எஃப்ஐஆரே நடந்தது எல்லாமே உண்மையாக இருந்தாலும் கூட அது வந்து ஒரு அஃபென்ஸாக குற்றம்னு எடுத்துக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அப்போ வந்து அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுன்றது இருக்குது. இல்லை அந்த எஃப்ஐஆரோட உண்மைத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்பகத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குன்றதை பேஸ் பண்ணி அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணணுன்னு யாருன்னா வந்தாங்கன்னா அதை அடிப்படையாக வச்சு எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆறாவது விஷயம், ப்ரொசீஜர்ஸ் நாட் டு பி ஸ்கட்டில்ட் அட் த இனிஷியல் ஸ்டேஜ். அதாவது ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு விசாரணையை வந்து முறியடிக்கிறதுக்கான ஒரு பயன்பாடு வந்து தப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏழாவது விஷயம், குவாஷிங் இஸ் அன் எக்ஸெப்ஷன். அதாவது இன்வெஸ்டிகேஷன் வந்து ரூலு, குவாஷிங் வந்து எக்ஸெப்ஷன். இது வந்து ஒரு முக்கியமான வேறு வழி இல்லாத ஒரு முக்கியமான ஒரு ரேரான ஒரு சுச்சுவேஷன்ஸில் தான் பயன்படுத்த வேண்டிய ஒரு லீகல் ப்ரொவிஷன் நம்ம சொல்ல முடியும். எட்டாவது விஷயம், கோர்ட்ஸ் ஆர் பார்ட் ஃப்ரம் யூசர்பிங் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் போலீஸ். அதாவது போலீஸோட வரம்பை வந்து தலையிடுறதுக்கான ஒரு அதிகாரம் நீதிமன்றங்களுக்கோ நீதிபதிகளுக்கோ கிடையாது அப்படின்னு சொல்லி எட்டாவது விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. ஒன்பதாவது விஷயம், ஒரு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய மிஷினரிஸில் கோர்ட்டும் சரி போலீஸும் சரி காம்ப்ளிமெண்ட்ரியாக நடந்துக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோத்துக்கிட்டு இந்த சட்டத்தை பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 9th ஆஸ்பெக்ட் சொல்லியிருக்காங்க.
10வது விஷயம், அன்லெஸ் தெர் இஸ் மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் கோர்ட் ஷுட் நாட் இன்டர்ஃபியர். அதாவது நீதிக்கு புறம்பாக ஒன்று நடந்தது அப்படின்னு இல்லாத வழிய கோர்ட் வந்து தலையிடக்கூடாது, ஒரு போலீஸ் விசாரணைக்கு தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி 10வது விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்றதை ப்ரூவ் பண்ணணும். அது ப்ரூவ் பண்ணாதான் கோர்ட்டுக்கு வந்து அதுக்கு தலையிடுறதுக்கான ஒரு அதிகார வரம்பே வருது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். 11வது விஷயம், எக்ஸ்ட்ராடினரி அண்ட் இன்ஹெரண்ட் பவர்ஸ் ஆஃப் த கோர்ட் வந்து இட் டசன்ட் கான்ஃபர் ஆர்பிட்ரரி பவர்ஸ் ஆன் தி கோர்ட். அதாவது செக்ஷன் 482ன்னு இருந்த பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 482, புதுசாக இருக்கிற பாரதிய நகர சுரக்ஷா சமிதாவில் செக்ஷன் 528 அதில் வந்து இன்ஹெரண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹைகோர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது ஹைகோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு நீதிக்கு பங்கம் ஏற்பட்டதுன்னா தலையிடக்கூடிய ஒரு இன்ஹெரண்ட் பவர்ஸ், இயல்பான ஒரு பவர்ஸ் வந்து அந்த அதிகாரங்கள் வந்து அதில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த செக்ஷனில் கொடுத்த இந்த அதிகாரம் வந்து ஹைகோர்ட் வந்து அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து வரம்பை மீறி நடந்துக்கிறதுக்கான ஒரு உரிமையை கொடுக்காது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 12வது விஷயம், எஃப்ஐஆர் ஒரு என்சைக்ளோபீடியா கிடையாது. அதில் எல்லா விதமான ஃபேக்ட்ஸையும் அங்கே ஸ்டேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்ட முக்கியமான ஃபேக்சுவல் மேட்ரிக்ஸை மட்டும்தான் எஃப்ஐஆரில் ஸ்டேட் பண்ணணும். மேற்கொண்டு விசாரணையில் 161 ஸ்டேட்மெண்ட், 162 ஸ்டேட்மெண்ட், விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்டு, மற்ற எவிடன்சஸ்லாம் கேதர் பண்ணும்போது அது மேற்கொண்டு மகஜர் எல்லாமே சேரும்போது அந்த கேஸோட ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். ஆனால் எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஃபேக்ட்ஸ் மட்டுமே ஸ்டேட் பண்ணும். முதல் தகவல் அறிக்கைன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது முதல்ல இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அதில் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி அது கொஞ்சம் டீட்டெயில்டாக இல்லைன்றதுனால அந்த எஃப்ஐஆருக்கு வாஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13வது விஷயம், செக்ஷன் 482ல இருக்கிற பவர்ஸ் வந்து ரொம்ப வைடான ஒரு பவர்ஸு, ரொம்ப ஒரு ப்ராடான பவர்ஸை, அதை வந்து ரொம்ப ஒரு ஜாகிரதையோட கையாளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14வது விஷயம், எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணுறதுக்கு ஆர்பி கபூர் கேஸ்லேயும் ப்ளஸ் பஜன்லால் கேஸ்லேயும் இருக்கக்கூடிய இதெல்லாம் முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டால் முடிவு பண்ணப்பட்ட எஃப்ஐஆர் குவாஷ் சம்மந்தப்பட்ட முக்கியமான கேசஸ். இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஆர்பி கபூர் கேஸ்லேயும் பஜன்லால் கேஸ்லேயும் குறிப்பிடப்பட்ட அந்த பேராமீட்டர்ஸ் படி தான் எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 14th அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க. 15வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் டிஸ்க்ளோஷர் டு பி கன்சிடர்ட் நாட் வெதர் த அஃபென்ஸ் ஹஸ் பீன் மேட் அவுட். அதாவது அந்த ஒரு குற்றம் நடந்திருக்கான்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கான்றதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுமே தவிர்த்து அந்த சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு சாட்சியங்களையோ ஆவணங்களையோ பேஸ் பண்ணி அங்கே குற்றம் நடக்குதுருக்கா நடக்கலையா அப்படின்னு சொல்லி தீர்மானிக்க கூடாது. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எஃப்ஐஆர் குவாஷிங்கிறது ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ். அது ஆரம்பத்தில் இந்த எஃப்ஐஆர் போட்டு அது சரியான ஒரு அஃபென்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணலைன்னா அது இமீடியட்டாக குவாஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இது மட்டும்தான் கன்சிடர் பண்ணுமே, டிஸ்க்ளோஷரை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுமே தவிர்த்து இந்த டிஸ்க்ளோஷரில் இருக்கும்படி எதனா ஒரு அஃபென்ஸ் மேட் அவுட் ஆயிருக்கா, இல்லை இதுக்கு மேற்கொண்டு எதனா ஒரு சாட்சியங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது அப்படின்றது இருக்குது. இதுக்கு அடுத்த வர விஷயங்கள் எல்லாமே 16, 17, 18 மூணுமே இந்த இன்டரிம் ஆர்டர்ஸ், இடைக்கால உத்தரவு சம்பந்தமாக சொல்லியிருக்கக்கூடிய அப்சர்வேஷன்ஸ். 16th ஆஸ்பெக்ட், இன்டரிம் ஆர்டர் ஷுட் பி பாஸ்ட் வித் சர்கன்ஸ்பெக்ஷன். அதாவது எல்லா விஷயங்களையும் கன்சிடர் பண்ணி எல்லா விளைவுகளையும் ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு இடைக்கால உத்தரவை ஒரு எஃப்ஐஆர் குவாஷ் பெட்டிஷனில் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 17வது விஷயம், இந்த மாதிரி ஒரு இன்டரிம் ஆர்டர்ஸ் எதனா ஒரு எஃப்ஐஆர் குவாஷ் பெட்டிஷனில் கொடுக்குறதா இருந்தாங்கன்னா இந்த பர்டிகுலர் கேஸில் நோ கோயர்சிவ் ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எதனா இன்டரிம் ஆர்டர்ஸ் எதனா கொடுக்குறதா இருந்தாங்களேனா அதுக்கான காரணங்களை விவரமாக சொல்லியிருக்கணும் அந்த இன்டரிம் ஆர்டரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோ கோர்சிவ் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொன்னதை கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணுறதுக்கு எதனா ஒரு உத்தரவு கொடுத்ததுன்னா இல்லைன்னா அந்த எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணுற பெட்டிஷனில் எதனா இன்டரிம் ஆர்டர்ஸ் எதனா பாஸ் பண்ணாங்க அப்படின்னாலும் கூட அந்த கேஸை அந்த இன்டரிம் ஆர்டர்ஸ் அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட் முன்னாடி இருக்கும்போது இந்த போலீஸ் மிஷினரி அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். அந்த கேஸை மேற்கொண்டு விசாரணையே பண்ண முடியாது. இந்த இடைக்காலத்தில் அந்த கேஸ் சம்மந்தமாக எதானா ஒரு முக்கியமான மெட்டீரியல் வந்ததுன்னா கூட அதை வந்து தலையிடறதுக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்றத ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாகுது. அதனால் இந்த எஃப்ஐஆர் குவாஷ் பெட்டிஷன்ஸை கோர்ட்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கும். ஆனால்
அட்வொகேட்ஸை பொறுத்த வரைக்கும், லிட்டிகன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டத்திலே எஃப்ஐஆர் குவாஷ் பெட்டிஷன்ஸை ஃபைல் பண்ணுறதுன்றது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா ஒரு கிரிமினல் கேஸை எஸ்பெஷலி ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட மேட்டர்ஸில் கிரிமினல் கேஸ்னு வந்ததுன்னா சிவில் கேஸோட எசன்ஸ் நிறைய கேசஸில் இருக்கும். ஒரு ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் கேஸே ஃபைல் பண்ணியிருக்க வேண்டியது நீங்கள் வந்து 420ல், அதாவது இந்த பர்டிகுலர் கேஸை வந்து சீட்டிங் கேஸாக நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது சிவில் டிஸ்பியூட்டு, இது கிரிமினல் கேஸே கிடையாதுன்றது ஒரு காமன் டிஃபென்ஸ் கோர்ட் முன்னாடி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபென்சஸ்லாம் வச்சு எஃப்ஐஆர் குவாஷ் பெட்டிஷன்ஸை ஃபைல் பண்ணுறது உண்டு. எஃப்ஐஆர் குவாஷ் பெட்டிஷன்ஸை டிசைட் பண்ணுறதுக்கு கோர்ட் பார்க்குற பேராமீட்டர்ஸ் ரொம்ப முக்கியமாக இந்த நிஹாரிகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரான்ற கேஸ் தான். அந்த டிசைட் பண்ணுற அந்த ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ்லேயே கோர்ட் வந்து இந்த பேராமீட்டர்ஸை ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த கேஸை ஃபுல்லாக படிச்சுட்டு தான், இதை பேஸ் பண்ணி தான் ஒரு எஃப்ஐஆர் குவாஷ் பெட்டிஷன்ஸை கோர்ட் முன்னாடி எடுத்துன்னு போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயன்றதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது.